أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. திருமறை ஷரீஃபிலே சில குறிப்பிட்ட அத்தியாயங்களுடைய சிறப்புகளை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய படுக்கைக்கு சென்றால் ஒவ்வொரு இரவிலும் இப்படி நடந்து கொள்வார்கள். தங்களுடைய 2 உள்ளங்கைகளையும் சேர்த்து வைப்பார்கள். பிறகு அந்த 2 உள்ளங்கைகளிலேயும் குல் ஹுவல்லாஹ் சூராவையும் குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்ற சூறாவையும் குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற சூறாவையும் ஆக இந்த 3 சூறாக்களையும் அந்த உள்ளங்கையிலே ஓதி ஊதுவார்கள். பிறகு அந்த 2 உள்ளங்கைகளை கொண்டு தங்களுடைய தலைப்பாகத்திலிருந்து அவருடைய முகம் உள்பட அவருடைய கைகளுக்கு எட்டுகின்ற வரைக்கும் உடல் முழுவதும் அந்த உள்ளங்கையால் தடவி கொடுப்பார்கள். இவ்வாறு ஒரு முறையல்ல, 2 முறையல்ல, 3 முறை அவ்வாறு செய்வார்கள் என்பதாக அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அறிவித்த அந்த ஹதீஸை புகாரி ஷரீஃபிலும் முஸ்லிம் ஷரீஃபிலும் நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை ஷரீஃபை பற்றி தெரியாதவருக்கு, குர்ஆன் ஷரீஃபை பற்றி ஒன்றுமே தெரியாதவரை பார்த்து இப்படி ஒரு எச்சரிக்கை செய்தார்கள். யாருடைய உள்ளத்திலே குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு பகுதி கூட இல்லையோ, ஒரு பகுதியை கூட எந்த மனிதர் தன்னுடைய உள்ளத்திலே பதிவு செய்யவில்லையோ, அவர் பாலடைந்த வீட்டை போன்றவர், அவருடைய உள்ளம் பாலடைந்த வீட்டை போன்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஷரீஃப் ஓதுகின்ற சிறப்பை நமக்கு சொல்லி காண்பித்தார்கள். இன்னொரு ஹதீஸிலே அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்ற இன்னொரு ஹதீஸை பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா கூறியதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸே குதுசி. அதில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், எனது நினைவு மனிதனுக்கு அவசியமானது. இறைவனை பற்றி மனிதர்கள் மறந்துவிடக்கூடாது. இறைவனை நினைத்தவர்களாகவே வாழ வேண்டும். அந்த எனது நினைவையும் மறந்து, என்னிடத்திலே கேட்பதை மறந்து ஒரு மனிதன் குர்ஆன் ஷரீஃபை ஓதுகின்றான் என்று சொன்னால், அதாவது இறைவனுடைய சிந்தனையும் இல்லை, இறைவனிடத்தில் கேட்க வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை, ஆனால் குர்ஆன் ஷரீஃபை ஒருவன் ஓதுகின்றான் என்று சொன்னால், அப்பொழுது அதைத்துஹு, நான் அவனுக்கு கொடுத்து விடுகின்றேன். அவன் என்னிடத்திலே திக்ர் செய்து எதை கேட்க இருந்தானோ, எதை கேட்பானோ, அதிலேயே சிறந்தது எதுவோ அதை நான் அவனிடத்திலே கொடுத்து விடுவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, ஃபதுலு கலாமில்லாஹி அலா சாயிரில் கலாமி ஃபதுலில்லாஹி அலா ஹல்கிஹி. இந்த குர்ஆன் ஷரீஃபுடைய சிறப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? எப்படி அல்லாஹ்வுடைய நிகருக்கு யாரும் நிகராக முடியாதோ, அதே போன்று குர்ஆன் ஷரீஃபுக்கு நிகரானது வேறு ஒன்றும் இல்லை, அதுதான் குர்ஆன் ஷரீஃப் என்று இந்த ஹதீஸை நாம் பைஹக்கி என்ற கிதாபிலேயும் திருமதி என்ற கிதாபிலேயும் நாம் பார்க்க முடிகின்றது. அதேபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், குர்ஆன் ஷரீஃப் என்பது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது தெரியுமா? மன் கர ஹர்ஃபன் மின் கிதாபில்லா, யார் குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு எழுத்தை ஓதினானோ, ஃபலஹு பிஹி ஹஸனத்தன்,
அந்த ஒரு எழுத்துக்கு அவனுக்கு ஒரு நன்மை கிடைத்து விடுகின்றது. ஒல் ஹசனத்து பி அஷரி அம்சாரிஹா, ஒரு நன்மை என்பது 10 மடங்கு 10 மடங்குக்கு நிகரானது என்று சொன்னால், லா அகூலு, நான் கூற மாட்டேன், அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து என்று கூற மாட்டேன். அலிஃபுன் என்பது ஒரு எழுத்து, லாமுன் என்பது ஒரு எழுத்து, மீமுன் என்பது ஒரு எழுத்து. ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை, ஒன்றுக்கு 10 நன்மை. அப்படி என்றால் 3 எழுத்துக்கு 30 நன்மை. இவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு சிறப்பை வேறு எந்த எழுத்துக்களில் நாம் பார்க்க முடியும். அதனால்தான் குர்ஆன் ஷரீஃபுடைய நிகர், குர்ஆன் ஷரீஃபுக்கு நிகரானது உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அந்த குர்ஆன் ஷரீஃபை போற்றுகின்ற, ஓதுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹந்தல் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.